எப்பா வாகனம் ஓட்டிகளே, தயவு செஞ்சு கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பா. டெய்லி ஹெல்மெட்டை போடுங்க. ஒரு 1000 ஹெல்மெட்டையும் போட மாட்டேன்றீங்க. ஒரு 800 கொடுத்து ஒரு இன்சூரன்ஸையும் புதுப்பிச்சு தொலைவும் மாட்டேன்றீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தினாலும் ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ்காரங்க நின்றுக்கிட்டு நல்லவனையும் பிடிக்கிறாங்க, போகிறவனையும் பிடிக்கிறாங்க, வர்றவனையும் பிடிக்கிறாங்க. அது இருக்கா இது இருக்கா? தயவு செஞ்சு கொஞ்சம் ஏங்க 1000 ஃபைன் கட்ட தெரியுற உங்களுக்கு ஏங்க ஒரு ஹெல்மெட்டு போட தெரியாத நான் கேட்குறேன். டெய்லி இதே பொழப்பு. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு இடத்துல 15 வண்டி 20 வண்டி பிடிக்கிற அளவுக்கு அவங்க போலீஸ்காரங்க மேலே தப்பு இல்லைங்க. உன்னையே சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு நடந்து வச்சு ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் எனக்கு அவங்க மேலேயும் கோவம் வருது, ஒரு பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க மேலே தப்பே கிடையாது, நம்ம மேலே தான் தப்பு. நம்ம தான் ஹெல்மெட் போட மாட்டோம், 100 கொடுத்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க மாட்டோம், 700 கொடுத்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உழைக்கல சம்பாதிக்கல வக்கு இல்லை. கரெக்டுங்களா? அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம எதையுமே ப்ராப்பராக நம்ம செய்கிறதில்ல. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3000 செலவு பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸ் 3000லேருந்து ஒரு 5000, டிரைவிங் லைசன்ஸ் ஒரு 2500, இன்சூரன்ஸ் ஒரு 800, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி அது இதுன்னு கணக்கு வச்சு வண்டி புக்கிலேருந்து எல்லாம் ப்ராப்பராக வச்சிங்கன்னா யாரும் உங்களை நிப்பாட்ட மாட்டாங்க. உங்களால் முக்கால்வாசி டிராஃபிக் ஜாம் ஆகாது. முக்கிய காரணமே நீங்கள் தான். ரோட்டில் போகிறப்ப வர்றப்பெல்லாம் ஹெல்மெட்டு போனதுனால இன்றைக்கெல்லாம் நான் சந்தித்தது கொஞ்ச நேரம் தான். என் கடைக்கும் அந்த நான் வாங்க போன கடைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. அதுக்குள்ளே நின்றுட்டாங்க. அது ஏன் தப்புன்னு சொல்கிறதா இல்லை நான் அவசரத்துக்கு போனதுன்னு சொல்கிறதா என்ன ஏதுன்னு தெரியலை. இன்றைக்கி நான் அனுபவிச்சிட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வாகன ஓட்டி, தமிழ்நாடு இல்லை மொத்த ஆல் ஓவர் இந்தியா ஹெல்மெட்லேருந்து எல்லாத்தையும் போடுங்க. நான் பேசுகிற தமிழ்நாட்டுக்காரருக்கே புரியாது. இதில் எங்கிட்ட போய் ஹிந்திக்காரனை நான் சொல்ல முதல்ல அந்த ஹெல்மெட்டுன்ற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு போடுங்க. நீங்கள் ஹெல்மெட்டை போடலன்னு எல்லா வண்டியும் கூப்பிட்டு நிப்பாட்டி உங்களாலே பாதி டிராஃபிக் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கர டிராஃபிக். திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் டெய்லி பார்த்தா உங்களாலே 10 வண்டி 15 வண்டி அவங்க பிடிச்சி ஓரங்கட்டி நிப்பாட்டி இங்கிட்டு போகிறக்கு எங்களுக்கு வழி இல்லாமல் போகுது நல்லா ஓட்டுறவனுக்குமே. தயவு செஞ்சு நீங்கள் ஹெல்மெட்டு போடுங்க. ஒரு இன்சூரன்ஸ் 800 கொடுத்து ஒரு இன்சூரன்ஸை போடுங்க. தீபாவளிக்கு கோடிக்கணக்கில் வசூலாகிற மாநிலங்க நம்ம தமிழ்நாடு. அந்தளவுக்கு டாஸ்மார்க்கில் இதாகுது. தயவு செஞ்சு இதில் போடுங்க. குடிச்சு போட்டு தயவு செஞ்சு அதில் ஒன்று சொல்கிறேன், வண்டியை ஓட்டாதீங்க. கவர்மெண்ட் ஏற்கனவே நம்மக்கிட்ட வரிப்பணங்கள் நிறைய போயிட்டுருக்கு. அது இந்த ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், போன ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், அது யாரையுமே சொல்ல மாட்டேன். தமிழ்நாடுல டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வரிப்பணங்கள் எல்லா வகையிலையும் வரிகள் போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கிறத தயவு செஞ்சு இது மூலியமாக கொடுக்காதீங்க. ஹெல்மெட்டு போடலைன்னு ஒரு 1000 ஃபைன் கட்டாதீங்க, இன்சூரன்ஸ் போடலைன்னு ஃபைன் கட்டாங்க, பொல்யூஷன் போடலைன்னு ஃபைன் கட்டாங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வைங்க. அந்த ப்ராப்பர் கரெக்டாக இருந்துச்சுனால் எங்கேயும் லஞ்சம் ஊழல் எந்த ஒரு விஷயம் நடக்காது. நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிரும், ஊழல் ஆகிற எல்லாத்தையும் நம்ம தான் கெடுக்கிறோம். நம்ம தான் அரசு அதிகாரிகளை அரசாங்கத்தை நம்ம தான் கெடுக்கிறோமே தவிர வேறு யாரும் கெடுக்கிறது கிடையாது. வெளியே இருந்து எவனுமே வரப்போகிறது கிடையாது. எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம சொல்ல நம்ம கூடத்துக்குள்ளேயே ஒருத்தர் இருக்காண்டான்னு அந்த மாதிரி நம்ம பண்ணுற தப்புக்கள் தான் அவங்களுக்கு சாதகமாக போகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் அதுதான். எப்சி முடிச்சாலும் வண்டியை தூக்கி போடுங்க. புது வண்டி எடுங்க. வெறும் 10,000 கட்டினப்பெல்லாம் வண்டிங்க மாதம் ஒரு 3 2500 தகுதிக்கு மீறி வண்டி இருக்காங்க. தகுதி கீழே வண்டி எடுங்க போதும். அந்த அளவுக்கு இருந்தாலே நம்ம பேசாமல் வாழ்க்கையிலேயோ வாழ்வாதாரத்திலேயோ முன்னேறலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சரி இருக்கிற மற்ற மக்களுக்கு தான் இடையூறு. ஏன்னா அவங்க பிடிச்சி 10 வண்டி நிப்பாட்டுறப்ப அங்கிட்டு வண்டி கிராஸ் பண்ண முடியாமல் ரோட்டில் தவிக்கிறது, அதுதான் பிரச்சனை. நான் மக்களை தான் சொல்லுவேன், போலீஸ்காரெலாம் லைசன்ஸ் குத்தமே சொல்ல மாட்டேன்பா. இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் இப்போ அவங்கள பற்றி பேசி போட்டேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு ஆண்களை மட்டுமே பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிறாங்க. பெண்களை நிப்பாட்டவே மாட்டேன்றாங்க. பெண்கள் ஒன்வேயில் போனால் கண்டுக்க மாட்டேன்றாங்க, ஹெல்மெட்டு போடலைன்னா கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் இருக்கா, ப்ராப்பராக புக் இருக்கா, வண்டியோட தெரியுமா, லைசன்ஸ் இருக்கான்னு யாரும் கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. 15 பேர் இருந்தாங்கன்னா 15ல் ஒரு லேடிஸ் அவங்க பிடிக்கல, 15மே ஜென்ஸாக தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் தண்டவாத்துட்டு தான் வந்திருக்கேன். அது இருந்தால் என் குடும்பம் வாழும், என் கடன் அடையும், என் பிரச்சனை முடியும். தேவையில்லாமல் எங்கேயோ ஒரு ஆளுக்கு நான் தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது யாருக்கு போச்சுன்னு தெரியாது, அந்த காசு எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆனால் வயிறறிஞ்சு சொல்கிறதா இல்லை என் நல்லதுக்கு தான் சொன்னாங்கன்னு ஏற்றுக்கிட்டு அன்பளிப்பாக கொடுக்குறதா, இன்றைக்கி போச்சு என் பணம்லாம் இழந்துட்டு தான் நான் உட்காந்துட்டு தான் நான் பேசுகிறது. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள்,
அனைவரும் ஹெல்மெட்டை போடுங்க, இன்சூரன்ஸ் போடுங்க, ஒரு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வைங்க, வண்டியில் புக் வைங்க, ப்ராப்பராக வைங்க. செகண்ட்ஸில் எடுத்திங்கன்னா அது தேவையானதை மட்டும் வைங்க. உங்களை யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. 500 இருக்குங்க ஹெல்மெட்டு. அவங்களுக்கு தேவை தலைக்கவசம் இந்த மாதிரி குவாலிட்டி இல்லை கூட ஒரு 700 போடுங்க. வேகாஸ் தெட்டில் சூப்பர் ஹெல்மெட் நார்மலாக இருக்குது. 500 லோக்கல் ஹெல்மெட் வாங்குற கூட 200 போடுங்க. வேகாஸ் தெட்டிலெலாம் ஹெல்மெட் நல்லா இருக்குது. ஃபுல் ஃபேஸ்லேயே இருக்குது. ஆஃப் ஃபேஸ் தான் உங்களுக்கு ரேட்டு கூட 800 900 வரும். ஃபுல் ஃபேஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை வாங்கி போடுங்க. ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது. நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோடதை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. மக்களையே நீங்கள் விட்டு கொடுக்க போய் தான் எல்லாருக்கும் இதாகுது. நீங்கள் பண்ணுற தப்புக்கு தான் எல்லாருக்குமே பிரச்சனை. உங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷயமே உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதா. இந்த தமிழ்நாடு மக்களோட சின்ன விஷயங்கள், சின்ன அஜாக்கிரதைகள். இன்றைக்கி மணி எத்தனை தெரியுமா? நைட்டு மணி பார்த்திங்கன்னா இந்த 1:15 மணி பார்த்திங்கன்னா தெரியும். நைட்டு இது 1:15. இந்த டைமில் இன்றைக்கி நான் இழந்துட்டேன்னு உட்காந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன். இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்னாலும் எவனுக்கு திரும்ப போகிறது கிடையாது. நாளைக்கு அதே தப்பு தான் நடக்கும், நாளை கழிச்சு அதே தான் நடக்கும். நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்க, அவங்க வாங்கி பழகிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. முதல்ல யாரையும் இங்கெல்லாம் திருத்த முடியாதுங்க. ஒன்று நான் வேணால் திருந்திக்கலாம். வேறு யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையும் யாரையும் எக்காரணம் கொண்டும் திருத்த முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே மாதிரி தான் சொல்கிறத சொல்லியாச்சு. இந்த வீடியோ வைரல் ஆனாலும் சரி, ஷேர் ஆனாலும் சரி, என்ன இதை போட்டேன்னு 4 சங்கத்திலேருந்து வருவாங்க, சண்டை போடுவாங்க. அவனாவதூராக பேசிட்டேன், இவனாவதூராக. நாட்டில் நல்லதுக்கு எடுத்து சொன்னாலே இது பண்ணுற ஊரியா இது? அந்த மாதிரி இடம்யா இது? சொல்லி எந்த பலனும் இல்லை. நன்றி.